பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் முதல் நாளுடைய தராவி நாம் தொழுது முடித்திருக்கிறோம். தராவி தொழுகையினுடைய பிரத்யேக சிறப்புகளை சொல்கிற பல ஹதீஸ்கள் நமக்கு தெரியும். நாம பலமுறை அது கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வருடம் நான் சொல்றது நமக்கு பிடிச்ச ஒரு ஹதீஸ்கள் இருக்குது. அது என்னன்னு சொன்னா, தராவி தொழுகையில் செய்யப்படுகிற சுஜூதுகள் குறித்து ஒரு செய்தி இருக்கிறது. சஜ்தா கிட்டத்தட்ட 20 ரக்காத்து நாம தொழுகிறோம், 40 சஜ்தா செய்யறோம். அந்த சஜ்தாக்கள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு சஜ்தாவிற்கு அல்லாஹ் அந்த அடியானுக்கு ஒரு மாளிகையை கட்டித் தருகிறான்னு சொன்னாங்க. சொர்க்கத்தில் இல்லையா? இங்க கட்டினா மொத்தா போயிட்டா பையனுக்கு போயிடும் அல்லது பிள்ளைக்கு போயிடும். ஆமா, இங்க வேணும் தான், ஆனா நிரந்தரம் இல்லையே, இல்லையா? ஹைவேஸ் போறாங்கன்னா போயிடும். ஆனா சொர்க்கத்தில ஒரு சஜ்தாவிற்கு ஒரு மாளிகைன்னா ஒரு நாளைக்கு இன்னைக்கு மட்டும் எத்தனை மாளிகை வாங்கி இருக்கோங்கிறீங்க? 40 மாளிகை நம்ம அக்கௌண்ட்ல வந்துருச்சு. அதே போல இன்னொரு ஹதீஸும் சொல்லப்பட்டது, ஒரு சுஜூதிற்கு அல்லாஹ் 1500 நன்மைகளை தருகிறான் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. கணக்கு நீங்க போட்டுங்க. ஒரு நாளைக்கு 40 சஜ்தா சேரும் தராவியில. இந்த 2 சிறப்புகளும் ரொம்ப நமக்கெல்லாம் பிடிச்ச சிறப்புகள். நிச்சயமா நமக்கு மாளிகையும் இருக்கிறது, பிறகு அதற்கான நன்மைகளும் இருக்கிறதுன்னு சொல்லி. சரி, இன்னைக்கு நாம தலைப்புக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன செய்தி தெரிஞ்சு கொள்ள போறோம் அப்படின்னு சொன்னா, மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீனுல் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தின ஆரம்ப காலகட்டத்தில் 42-43 வயசு இருக்கிற நேரம். அப்போ ஒரு மனிதர் நபி கிட்ட வர்றார். அல்லாஹ்வின் தூதரே, நீங்க நபிங்கிறீங்க, உங்க இஸ்லாம்னா என்ன, ஷரியத்னா எல்லாம் கேட்கிறாரு. நபி வந்து புரிய வைக்கிறான். இஸ்லாம்னா இதுதான், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அதனை நம்பணும்பா. அப்ப வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட சொல்றாரு, பாரு இப்படிதான் சொல்றாங்க, என்ன செய்யலாம்? 2 பேருமே போய் மஷ்வரா செய்வோம், நபி கிட்டே மஷ்வரா செய்வோம். இஸ்லாத்துன்னு ஏற்கல, ஆனா இஸ்லாமை பத்தி தெரிஞ்சுக்கிறது கணவன் மனைவி 2 பேருமே வந்தாங்க. 2 பேருமே மஷ்வரா செஞ்சாங்க. சஹாபாக்களுடைய வரலாற்றிலேயே வித்தியாசமான வரலாறா சொல்லுவாங்க. 2 பேரா, அதாவது கணவன் மனைவி, புருஷன் கணவன் மனைவியா ஆலோசனை பண்ணாங்க அப்படின்னு வருது. 2 பேரும் நம்பிட்டு உட்காருவாங்க. என்ன அப்படின்னு போது, உங்க மார்க்கம் நீங்க சொல்றீங்க, அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நபி அவங்க சொன்னதும் இவங்க 2 பேரும் வீட்டில் உட்கார்ந்து தம்பதிகள் ஆலோசனை பண்ணுவாங்க. என்ன செய்யலாம், ஏத்துக்கலாமா வேண்டாமா, ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. ஏத்துக்கலாம். 2 பேருமா இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்க. கணவனும் மனைவியும் ஏற்றுக்கொள்வார்கள். 2 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டு, உனக்கு நான் உதவியாக இருப்பேன், எனக்கு நீ உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை நாம தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துடைய வாழ்க்கையை அவங்க தொடங்குறாங்க. அபு சலாமா, உம்மு சலாமா 2 பேர் தம்பதிகளா மக்காவுடைய லைஃப் தொடங்குது. ஆனா மக்காவுல இஸ்லாத்தை வெளிப்படையா பின்பற்ற முடியல. மறுபடியும் வீட்டில் உட்காந்து மஷ்வரா பண்றாங்க. உனக்கு நான், எனக்கு நீ, நாம் இருவர், நமக்கேன் ஒருவர், நாம கிளம்பலாம் இங்க இருந்து, மக்கா நமக்கு வேண்டாம், எனக்கு துணையா நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு துணையா காலமெல்லாம் நான் இருக்கேன், வாங்க நம்ம எங்கேயாவது போயிடலாம், முஸ்லீமா வாழலாம், அல்லாஹ் இபாதா செய்யலாம் அப்படின்னு ஒரு மனுஷன் ரெடி பண்ணாங்க. நபிட்டு கேட்டாங்க, என்ன செய்யணும்? ஹபஷா போயிருங்க அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வாங்கி தம்பதிகளாக ஹிஜ்ரத் செஞ்சாங்க. 2 பேருமே 2 பேரும் ஹிஜ்ரத் செஞ்சு நேரா ஹபஷா போயிட்டாங்க. போனார்கள். குழந்தைகள் பிறந்தன. 6 குழந்தைகள் அவங்களுக்கு வாரிசுகளாக. பேர்லாம் நான் சொல்றேன். அங்க போய் இருந்தாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு செய்தி வந்துச்சு, மக்காவுல ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. நபிக்கு வயசு 48-49 நெருங்கிக்கிட்டு இருக்குது. இப்ப கொஞ்சம் மக்காவுல தொல்லெல்லாம் கொடுக்கறது இல்லை போல தெரியுது. ஏன்னா எண்ணிக்கை ஒரு 50-60 பேருக்கு மேல வந்துட்டாங்க முஸ்லீம்கள். நம்ம ஊருக்கே போயிடலாமேன்னு சொல்லி அங்கிருந்து மறுபடியும் புறப்பட்டு கணவன் மனைவி தன்னுடைய குழந்தைகளை தூக்கிக்கிட்டு மறுபடியும் எங்க வர்றாங்க? இங்க வர்றாங்க, மக்காவுக்கே வந்துடுறாங்க.
மக்காவுக்கு வந்த பிறகு மக்காவிலே மறுபடியும் வாழ்றாங்க. அதுக்கு பிறகு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு நபி போயிட்டாங்களே, நாமளும் குடும்பமா கிளம்புவோம் அப்படின்னு குடும்பமா அவங்க கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பும் போது மக்காக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிறாங்க. மக்காவுக்கு வெளியே வந்ததும் மாட்டிக்கிறாங்க. பாயிண்ட் பண்ணிட்டாங்க, கத்தி கழுத்துல வச்சுட்டாங்க. வெளியே போகக்கூடாது, ஏற்கனவே போனதை தப்பிச்சுட்டீங்க, இதெல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கத்தி வச்சிடறாங்க. அந்த நேரத்தில் அபூ சலமா உம்மு சலமா குழந்தைகள், ஒரு குழந்தை பெற்றிருக்காங்க. அப்பதான் 42 நாள் ஆயிருக்குது அல்லது 40 நாள் ஆயிருக்கு. அவங்க குழந்தை, பச்சை குழந்தை கையில வச்சுக்கிட்டு ஹிஜ்ரத் செய்யறாங்க. கையில ஒரு குழந்தை, கீழே கைப்பிடிச்சுட்டு ஒரு குழந்தை, இப்படி குழந்தைகளோட போடாங்கன்னா கத்தி வச்சுட்டாங்க. வேற வழி இல்லை. அபூ சலமா சொன்னாரு, ஹிஜ்ரத் ஃபரலாக இருக்கிறது, அதனால நம்ம போறதுக்கு முயற்சி பண்ணலாம். எவ்வளவோ பேச்சு கொடுத்தாரு, மக்காக்காரங்க விடவே மாட்டேன்ட்டாங்க. கடைசி அவங்க ஒரு சலுகை கொடுத்தாங்க. அபூ சலமா வேணா போகலாம், உன் மனைவி விட்டுட்டு வேணா போ, உன் குழந்தை உன் குடும்பத்தை இங்க விட்டுட்டு நீ வேணா போய்க்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆள் போக மாட்டாரு அப்படியே அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த சஹாபி மனைவிட்ட மஷரா என்ன செய்யலாம், கடமையான ஒன்று, ஏன் நீங்க விடுறீங்க, நீங்க போங்க அப்படின்ட்டாங்க. அது வரைக்கும் பிரியாத தம்பதிகள், ஒன்னா இருந்தவங்க ஹபஷாவுக்கு போயிட்டு திருப்பி வந்து அந்த மக்கள் பிரியறாங்க. இப்ப பிரிஞ்சு அவங்க அபூ சலமா மதீனாவுக்கு போயிடுறாங்க. அழுதுகிட்டே போறாங்க. மனைவி, பச்சை குழந்தை இங்க. தினசரி காலையில உம்மு சலமா மக்காவில் குழந்தைய தூக்கிக்கிட்டு எந்த இடத்துல பிரிஞ்சாங்களோ அங்க வரைக்கும் போய் நின்று அழுவாங்க. அபூ சலமா எங்க இருக்கீங்க, உங்களை நான் பிரிந்து வாடுகிறேன்னு. இந்த மக்காக்காரங்க என்ன விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு போய் மத்தியானம் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் குழந்தைய வைத்து கொண்டு அழுது கொண்டே இருப்பார்கள். பிறகு மக்கா வந்துருவாங்க, மறுபடியும் போவாங்க. அபூ சலமா கணவர் அங்க போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? மதீனாவுக்கு போயிட்டாரு. மனைவி மக்காவில் மாட்டிக்கிட்டாங்க. இப்படியே தொடருது. தினசரி அழுகை அழுகை அழுகை, பிரிவு ஞாபகங்கள், எண்ணங்கள் இப்படியே இருக்குது. ஒரு கட்டத்துல ஒரு நாள் போய் அழுகும் போது மக்காக்காரங்கள்ல அந்த மக்கள் பார்த்தாங்க, உன்னை பார்த்தா எங்களுக்கு இறக்கமா இருக்குமா, நீயும் போ அப்படின்ட்டாங்க. கையில 3 மாசம் 4 மாசம் குழந்தை, அப்படின்னா ஒரு 2-3 மாசம் அழுதுருக்கிறாங்க அந்த பெண்மணி. அப்ப அந்த குழந்தை தூக்கிக்கிட்டு மக்காவை விட்டு வெளியே வர்றாங்க. வந்து பார்த்தா மதீனா எவ்வளவு தூரம், 500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. நடக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரை தேடி? நபியை தேடி, தன் கணவனை தேடி, தன்னந்தனியாக ஒரு பெண் அந்த குழந்தைகளை தூக்கிக்கிட்டு கீழே கையில 2 குழந்தைய பிடிச்சுக்கிட்டு நடந்து போறா. 500 கிலோமீட்டர் தன்னுடைய கணவனை தேடி அபூ சலமா தேடி 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 ஒரு வழியா மதீனா வந்து சேர்ந்துடுறாங்க. மதீனா வந்து அபூ சலமா இருக்கிறார். மீண்டும் இணைந்து கொண்டாங்க கணவன், மனைவி, குழந்தைங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. 2வது முறை ஹிஜ்ரத் செஞ்சோம். 2 ஹிஜ்ரத் செஞ்ச பெருமைக்குரிய தம்பதிகள். ஹபஷா ஒண்ணு, மக்கா டு ஹபஷா, திருப்பி மக்கா, திருப்பி மதீனாவுக்கு வேற. இப்ப சந்தோஷமா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. இஸ்லாம நல்லா ஃபாலோ பண்ணலாம், நோன்பு வைக்கலாம், தொழுகலாம், இபாதத் பண்ணலாம். நபி எப்ப வேணா இங்க இருக்காங்க. நமக்கு மஸ்ஜித் நபவியில, மஸ்ஜித் நபவி சுத்தி ஒரு வீட்டை பிடிச்சு ஜம்முன்னு குடி எழுதிட்டான். பத்ரு யுத்தா கிளம்ப வருது. பத்ருக்கு கிளம்பும் போது அபூ சலமா கிளம்புறாரு. போய் சலாமத்தா திருப்பி வாங்க நம்பிச்சு வச்சாங்க. போனார், பதிலில் கலந்து கொண்டார். நல்ல விதமா சலாமத்தா உயிரோடு திரும்பி வந்துட்டார். அடுத்து உஹது வருது. உஹது வருகிற போது மறுபடியும் கிளம்பவும் அந்த உருக்கச்சட்டையை போட்டுட்டு அபூ சலமா வந்து சொல்றாரு, புறப்படுறேன், போயிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, மதீனாவுல என்ன பயம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப கிளம்புறாங்க. உஹதுக்கு போறாங்க. உஹதுல 70 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. 70 சஹாபாக்கள் படுகாயம் அடைந்தார்கள். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், கிரிட்டிக்கல் கண்டிஷன்ங்கிறப்பல அந்த மாதிரி மெயினான மேஜர் உறுப்புகள் சேதமாகலாம். சஹாபாக்கள் கை வெட்டப்பட்டோ அல்லது உள்ள ஈரல்கள் கிழிஞ்சு போய் அந்த மாதிரியான உள்ளுறுப்புகள் சேதப்பட்ட சஹாபாக்கள். அதுல அபூ சலமா ஷஹீதாவில். ஆனா அவருடைய இந்த விழாபுரத்துல ஒரு அம்பு வந்து உள்ள போயிருச்சு. அதனால இந்த சிறுகுடல், பெருகுடல், இந்த மாதிரியான இந்த ஏரியா இல்லை இதெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த இடம் பாதிக்கப்பட்டுருச்சு. தூக்கிட்டு வந்தாங்க. அபூ சலமா இலாஜ் வைத்தியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உஹதுன்னு வந்துட்டாங்க. வீட்டுல படுத்து கிடக்குறாரு. அந்த காயத்தின் ரத்தம் போய்கிட்டே இருக்கு. மருத்துவம் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அபூ சலமா, உம்மு சலமா மனைவி வைத்தியம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. கரெக்டா 1 மாசம் ஆகுது. 1 மாசத்துக்கு பிறகு ரூஹு பிரிஞ்சிருச்சு. அந்த அம்மாவுக்கு வயசும் ஆயிடுச்சு.
கிட்டத்தட்ட 6 குழந்தைகள் கையில. போ அவங்களுக்கு கவலை. சொன்னாங்க, அவங்க மதீனாவில் வாழ்ந்த காலத்துல அவங்க சொன்னாங்களாம், மதீனாக்காரர் சொன்னாங்களாம், முன்மாதிரி தம்பதியனா இவங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா உம்மு சலமா கேட்பாங்களா, உங்களுக்கு உலகம்னா என்ன? எனக்கு உம்மு சலமா தான் என் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உம்மு சலமாட்ட போய் கிட்ட சொல்லுவாங்களா, எனக்கு அபு சலமா தான் என் உலகம். அதாவது இவங்க அவங்கள ரொம்ப நேசிச்சோம், அவங்க இவங்களுக்கு நேசிச்சோம், இது பரஸ்பரம் இணைந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. சொன்னாங்க உம்மு சலமா, அபு சலமா யார் தெரியுமா? என் கணவர் என்னை தங்க தட்டில் வச்சு பார்த்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்களாம். அவ்வளோ பிரியத்தின் வார்த்தைகள் வரலாம் அப்படின்னா சொன்னாங்க. அது சஹீஹ் முஸ்லிம்ல வருது. சரி, ஒரு வழியா அவர் ஷஹீத் ஆயிட்டாரு. உஹது போய் வந்து 1 மாசம் மருந்து கொடுத்தும் ஒன்னும் அந்த நோய்கள்லாம் சரியாக முடியல, வஃபாத் ஆயிட்டார். இப்ப ஜனாதா தொழுகை நபி தொழு வச்சாங்க, கபர்ல இறங்கி அடக்கம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு உம்மு சலமாவுடைய வீடு வழியா கிராஸ் ஆகும்போது உள்ள விதவை இருக்கிறாங்க, இதான் இருக்கிறாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, அழுகாத, அல்லாஹ் ஆதரவை, அல்லாஹ் தஆலா ஏதேனும் ஒன்றை பறித்துக் கொண்டால் அதற்காக நீ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதணும். அதான் நமக்கான அழகு. அதை ஓது. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ ஹுலுஃப் லீ கைரன் மின்ஹா, இதை விட சிறந்த ஒன்றை கொடுற பேன் நீ கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். உம்மு சலமா சொல்றாங்க, நபியும் இந்த துவாவை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, ஆனா எனக்கு கேட்க மனம் இல்லை. ஏன்னா நான் என்ன நம்புறேன்னா, வ ஹுலுஃப் லீ கைரன் மின்ஹா, இதை விட சிறந்த ஒன்றை கொடுன்னா அபு சலமாவோட சிறந்த ஆண் எனக்கு யார் கிடைப்பான்? ஒன்றாக இஸ்லாத்தின் மஷூரா செய்தோம், ஒன்றாக கலிமா சொன்னோம், ஒன்றாக மக்காவில் வாழ்ந்தோம், ஒன்றாக ஹபஷாவுக்கு போனோம், ஒன்றாகவே திரும்பி வந்தோம், ஒரு மதீனாவிலும் ஒன்றாகவே வாழ்ந்தோம். என்ன முக்கம்மல் முழுமையா பார்த்து கொண்ட என் கணவர் அபு சலமாவை விட எனக்கு யார் சிறந்தவராக கிடைத்த முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அந்த துவா ஓதுற காலங்கள் அவங்க சொன்னாங்க, நான் ஒரு கிழவியாகி ஆகிவிட்டேன். கிட்டத்தட்ட அவங்க வயசு 50 அல்லது 50 சொச்சம், 1-2 கூட பின்ன. அப்போ ஒரு அந்த உடல் ரீதியான வாழ்க்கையிலிருந்து அவங்க வந்துட்டாங்க, தாண்டி வந்துட்டாங்க. 50 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு, 6 குழந்தைகள். இதுக்கு மேல எனக்கு சிறந்த ஒரு இதை விட சிறந்த எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு இருந்தாங்க. ஆனா நபி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த துவாவை நீங்க ஓதிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதாவுடைய காலம் 4 மாதங்கள் 10 நாட்கள்லாம் முடியுது. முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது, அல்லாஹ்வின் தூதரே உம்மு சலமாவை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் கட்டளை வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த பெண்ணை திருமணம் செய்யணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே ஹாத்திப் அப்படிங்கிற ஒரு சஹாபியை கூப்பிட்டு, ஹாத்திப் இப்னு பல்தா அவர் பேரு, அவரை கூப்பிட்டு சொந்தக்காரத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி திருமணம் செய்வதற்காக பெண் கேட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி போய் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு அந்த பெண் ரொம்ப அதிர்ச்சியம் அடைந்தார்கள். பிறகு தன்னுடைய ஏழாமையும் சொன்னாங்க. ஏழாமை என்ன சொன்னாங்கன்னா, நான் நபிக்கு எந்த வகையில திருமணத்தை செய்வேன், நானே வயோதிக பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு 6 குழந்தைகள் வந்து விட்டார்கள், என் குழந்தைகள் எல்லாம் யார் பார்த்துக்குவா, நான் திருமணம் முடிச்சு சந்தோஷமா வாழ்ற வயசாகுது எனக்கு, ஆனா எனக்கு அல்லாஹ்வுடைய நபியுடைய கட்டளை அப்படிங்கறதுனால இதை நான் மறுக்கவும் முடியலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த செய்தி போகுது, இந்த மாதிரி தான் அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள், அந்த உம்மு சலமா பெற்றெடுத்த குழந்தைகளை என் குழந்தைகளாக நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னாங்க. அந்த குழந்தைகள் என் குழந்தை மாதிரி தானே, அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும் சொன்ன போது அனுமதி மறுபடியும் கேளுங்க போது மறுபடியும் அனுமதி கேட்கப்படுது. அப்போ மறுபடியும் அனுமதி கேட்கப்பட்டோடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த பிறகு அப்பதான் சொன்னாங்க, நான் அந்த துவாவை இப்போது நம்புகிறேன், யார் முசீபத்தின் நேரத்தில் அந்த துவா ஓதுவார்களோ அவருக்கு அல்லாஹ் அதோட சிறந்ததை கொடுப்பான் என்று நீங்க சொன்னீங்க, எனக்கு அபு சலமாவை விட சிறந்த ஒரு ஆணாக நீங்க கிடைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இதை நான் எதுக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஓதப்பட்ட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிற அந்த துவாவுல கஷ்டங்கள் வருகிற போது யார் அதை ஓதுறாங்களோ அவங்க எல்லாம் சிறந்ததை கொடுக்கறான்னு சொல்லி, இதுல அவங்களுடைய அந்த குழந்தைகள் 6 குழந்தை பெற்றெடுத்திருக்கிறாங்க. 6 குழந்தைகள் பேரு கேளுங்களேன், ஜைனப், உமர், சலமா, துர்ரா, துர்ரான முத்து, உம்மு குல்சூம், முஹம்மத், அப்துல் அசத்.
இதெல்லாம் அவங்களுடைய குழந்தைகளுடைய பேர்களாக இருக்கு. இப்படிலாம் அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. சரி சரி. இப்போ இந்த உம்மு சலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, அதுக்கு பிறகு அல்லாஹ் ஏன் உம்மு சலமாவை தேர்வு செஞ்சாங்க நபியுடைய மனைவியாக வரணும் அப்படிங்கறத வரலாற்று ஆசிரியர் ஆய்வு செய்யறாங்க. பார்த்தா நமக்கு ஒரு செய்தி நமக்கு அதுல கிடைக்குது. பெண்கள்லயே மனைவிமார்கள்ல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நேரடி போட்டியில் இருந்தாங்க. எந்த போட்டியில்னா ஹதீஸ்களை மனப்பாடம் செஞ்சு அறிவிக்கிறதுல. இந்த உம்மத்துல அதிகமான ஹதீஸ் அறிவிச்சது பெண்கள்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க. அதை விட ஒரு 20-30 ஹதீஸ் நபி உம்மு சலமா கிட்டத்தட்ட ரேஸ்ல கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் உம்மத்துல உம்மு சலமாவை கொண்டு ஒரு தீனை கொண்டு போகணும்னு நல்லா முடிவு செய்திருந்ததுனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு வந்து எவ்வளவு ஹதீஸ் இந்த உம்மத்துல கிடைச்சோ அதே அளவுக்கு கொஞ்சம் குறைய உள்ள ஹதீஸ்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வாயிலாவும் கிடைச்சிச்சு. ஓகே. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து ஒவ்வொரு பெண்ணும் அல்லது ஒவ்வொரு ஆணும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஒன்றை கற்றுக்கொள்வார்கள். அதுல உம்மு சலமா கத்துக்கிட்டது என்னன்னு சொன்னா, நபியிடமிருந்து திப்ப கத்துக்கிட்டாங்க. வைத்தியம் செய்வது எப்படி அப்படின்னு நபி அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு டாக்டரா அவங்க வேண்டாங்க. முழுமையான வைத்தியம் செய்யக்கூடிய மதீனாவுடைய மருத்துவர் பட்டியல்ல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பேர் இருக்கு. கேட்டா இந்த வைத்தியம்லாம் எல்லா நோய்க்கும் வைத்தியம் பார்க்கலே, இந்த வைத்திய முறைகள் எங்கே கற்றுக்கொண்டீர்கள்? நபியிடம் கற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வஃபாத்துடைய நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில நபியுடைய முகம் இருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மயங்கி இருந்தாங்க. மறுபடியும் முழிச்சு பார்த்தாங்க. முழிச்சு பார்க்கும்போது உம்மு சலமா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உடம்பு சரியில்லாம உங்களுக்கு இருக்குது, காய்ச்சல் வேற இல்லை அடிக்குது, நல்லா ஜுரமா இருக்கு, காய்ச்சல் கடினமான காய்ச்சல் இருந்தது நபிக்கு கடைசி நேரத்துல. எனவே காய்ச்சல் ரொம்ப அடிக்குது, தலையும் உங்களுக்கு அதிகம் வலிக்குது, கொஞ்சம் இருங்க வரேன்னு போய் மருந்து அடி பண்ணாங்க. நபிக்கு கடைசி நேரத்துல மருந்து அடி பண்ணி கொண்டாந்து கசாயம் மாதிரி கொண்டாந்து கொடுத்தாங்க, குடிச்சுக்குங்க சீக்கிரம் காய்ச்சல் விடும்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்தை வாங்கிட்டு சொன்னாங்க, உம்மு சலமா, இது மருந்தை கொண்டு போகிற காய்ச்சல் அல்ல, இது வேறொரு காய்ச்சல் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. மருந்து சாப்பிடல. எப்ப நபி மருந்தை வாங்கிட்டு சாப்பிடலன்னு தெரிஞ்சிச்சோ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தெரிஞ்சிருச்சு இது பிரிவின் நேரம் அப்படின்னு சொல்லி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்கார்ந்து இருந்தாங்க, பக்கத்துல ஒட்டி உம்மு சலமா உட்கார்ந்து, 2 பெண்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லாத்தை கடிச்சு கொடுத்த அந்த நிகழ்வுலாம் அப்பதான் இருக்கு. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மயங்கறதும் கொஞ்சம் சுதாரிச்சு தெளிவடைஞ்சு உட்கார்றதுமாக இருந்துச்சு. இந்த நேரம் ஒரு அரை மணி நேரம் மயங்கி கிடப்பாங்க, அப்புறம் தண்ணி தெளிச்சு உட்காருவாங்க, அப்புறமேட்டு அப்படியே மயங்கி படுத்திருப்பாங்க, சுயநினைவு திரும்பும். இப்படி கடைசி நிமிடங்கள் இருந்துச்சு. அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க கூட அந்த பெண்கள்கிட்ட, நபி அவங்களுடைய கவனத்தை இங்கிருந்து திரும்பணும். ஏன்னா நபி பெட்லயே இருக்காங்க, பெட்ல படுத்தே இருக்கிறதுனால நபி அவங்களுக்கு இந்த நோயுடைய சிந்தனையே இருந்துட்டே இருக்கு. எனவே நம்ம கவனத்தை திருப்பலாம் அப்படின்னு சொல்ல கூடது பெண்கள், அதுக்கு பெஸ்ட் நீங்க தான் ஹபஷாலாம் போயிருக்கீங்கல்ல, அங்க போன என்னெல்லாம் பாத்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரியான செய்தியெல்லாம் சொல்லுங்க, அங்க என்ன சாப்பிட்டோம், அந்த தெரு எப்படி இருந்துச்சு, எத்தியோப்பியா எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் நபி சொன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு மென்டலி அவங்க பிரச்சனை வெளியே வர்றதுக்கு, ஏன்னா மருந்து தான் வேணான்ட்டாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப தெளிகிறாங்கன்னு பார்த்து இருந்து, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க ஹபஷா போனோம்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்பன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, மலக்குல் மௌத் உள்ள வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து சுவாரஸ்யமா பேச ஆரம்பிச்சாங்க. அங்க நாங்க பார்த்தோம், அந்த கிறிஸ்துவ வழிபாடு தளங்கள் இருந்தது, அங்க என்னென்ன தப்புலாம் அவங்க செஞ்சாங்க, தெருவுலாம் இப்படி இருந்துச்சு, உணவு முறைகள், அங்குள்ள அந்த தவறான விஷயங்கள், இதையெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல நபி சொன்னாங்க, ஆமா அது நபி பேச ஆரம்பிச்சாங்க. கடைசி நேரத்தில் நபி அவங்களை எப்படியாவது தேத்திடலாம் அப்படின்னு கலகலப்பு, மருந்துதான் வேலை செய்ய மாட்டேன்னுச்சு, வாங்கிட்டாங்க. பேசி கொஞ்சம் மென்டலி ஃப்ரெஷ் பண்றதுக்கான வேலை செஞ்சதும் உம்மு சலமா தான். கூடவே இருந்து கடைசியாக அந்த விஷயங்களை எல்லாம் சொன்னாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலகலப்பா பேசிட்டே இருந்தாங்க. ஆமாமா, கிறிஸ்தவருடைய அந்த சர்ச்சுடைய முறைகள்ல கூட என்னென்ன தப்பு அவங்க செய்யறாங்க, இப்படி எல்லாம் டீட்டெயிலா கலகலம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நபி கடைசி நேரத்துல. ஆனா நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பேச சிரமமா இருக்கிறதுன்னு சொல்லி மறுபடியும் வாங்கிட்டாங்க.
மயங்கினதும் உம்மு சலமாவால அந்த துக்கத்தை அடக்க முடியல. நம்ம முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்து மருந்து கொடுக்குறோம், வேணாங்கிறாங்க, பேச்சு கொடுத்து கன்வெர்ட் சிந்தனையை டைவர்ட் பண்றோம். ஆனாலும் அதை மீறி ஒரு மயக்கம் வருகிறது அப்படின்னு சொல்லி அழுதுட்டாங்க, புழுங்குனாங்க, அழுதுட்டாங்க, சத்தம் வந்துருச்சு. சத்தம் வந்து நம்ம திடுக்கு முடிச்சுட்டாங்க. யார் அழுகுறது? உம்மு சலமா. ஏன் அழுகுறீங்க? சத்தம் அழுகக்கூடாது, நாம துக்கத்தில் நம்முடைய அழுகையில் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு நபி அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. அந்த அட்வைஸ் தான் உம்மு சலமாவுக்கு நபி அவங்க கடைசியாக செஞ்ச அட்வைஸ் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வேற யாரும் இருக்கீங்களா அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க. அலி ரலியல்லாஹு வந்திருக்காங்க அப்படின்னு உள்ள கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களுடைய காதல சில விஷயங்களை சொன்னாங்க. இதுதான் நபியுடைய கடைசி நிமிடம். சோ கடைசி நிமிடம் வரைக்கும் நபி கூட இருந்த பெண்கள்ல அம்மா ஆயிஷாவுக்கு அடுத்த ஸ்தானம். அம்மா ஆயிஷாவுடைய மடியில் இதெல்லாம் நடக்குது. இதுக்கு அடுத்த ஸ்தானத்துல யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா யாரு? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் பிரிந்தது. அது வரைக்கும் அந்த வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சிட்டு அவங்க சொன்னாங்க, அந்த துஆவுடைய பரக்கத்தினால எனக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த ஒன்றை இழந்ததுக்கு பிறகு சிறந்த ஒன்றை அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அதான் நம்ம இன்னைக்கு ஓதுனமும் கூட. இந்த ஓதப்பட்டதுல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு நம்ம ஓதணும்ல. அதுக்கப்புறம் ஒரு ஆயத்து ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, யார் ஒருவர் கஷ்ட நேரத்தில் ஒரு துக்கம் வந்துச்சு, ஒரு கெடுதி வந்துச்சு, மனசுக்கு விரும்பாத ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு ஓதிட்டா அடுத்து அவங்களுக்கு நான் 3 விஷயங்களை செய்வேன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அது ஒண்ணு என்ன? உலாயிக அலைஹிம் ஸலவாத்துல் மிர் ரப்பிஹிம். முதல்ல அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்களோ அந்த பிரச்சனைக்கு முதலில் ஆறுதல் கொடுங்க எல்லாம் சொல்றான். பெரிய விஷயம் இது. நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கஷ்டத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு வந்து சப்போர்ட், அப்புறம் பண உதவி, அதெல்லாம் ஆறுதலா 2 வாரம் சொல்ல ஆள் இல்லையப்பா அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம்ல. ஸலவாத்துல் மிர் ரப்பிஹிம், ரப்பின் புறத்திலிருந்து அவங்களுக்கு முதல்ல ஒரு ஆறுதல் கொடுப்போம். பிறகு வரஹ்மா, பிறகு என்னது? கிருபையும் செய்வோம். அது இருந்து கொஞ்சம் தேத்தரத்துண்டான வேலை. அடுத்த டோஸ் ஆறுதல் கொடுத்தாச்சு. அப்புறம் அடுத்து அந்த தேத்தர வேலை, அந்த பேஷண்டோ அந்த கஷ்டத்துக்கு போகிறோம். சரி தேத்தியாச்சு, ஒரு லங்குல வந்துட்டாரு, ஒரு கடல் ஆசாச்சு, ஆறுதல் கொடுத்து தேத்தியாச்சு, கொஞ்சம் பணம் சேருது, மறுபடியும் வியாபாரம் பண்ணணுமே. அல்லாஹ் சொல்கின்றான் உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அவருக்கு கைடும் பண்ணுவோம். 3மே. நீங்க எங்கேயாவது சிக்கிட்டீங்கன்னா, எங்கேயாவது அடி வாங்கிட்டீங்க, லாஸ் ஆயிருச்சு, இழந்துட்டீங்கன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதிட்டு கரெக்டா நேரத்தில் ஓதிட்டோம் அப்படின்னா முதல்ல ஆறுதலாக அல்லாஹ் வந்து விடுவான். அடுத்து தேத்தர வேலையை கிருபையை வழிகாட்டுதல் செய்வான். அதுக்கு பிறகு அடுத்த லெவலுக்கு நம்ம மேல ஏறதுக்கு உண்டான ஸ்டெப் அல்லது கைப்பிடிச்சு தூக்கி விட்டாருங்க அவர் அப்படிங்கிறப்பா இல்லையா, அந்த வேலையும் அல்லாஹ் செய்கிறான் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. சோ இன்னா லில்லாஹ் ஓதுறதுக்கு 3 லாபங்களை குர்ஆன் சொல்லுது. அந்த உலாயிக அலைஹிம் ஸலவாத்துல் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன் அப்படின்னா ஓதுறது முடிஞ்சு. அந்த கடைசி நேரத்துல சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு காதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, கூப்பிட்டு ரகசியமா. பெண்கள் கூட அதை கேட்கல இல்லையா, அம்மா ஆயிஷா கூட கேட்கல, ரகசியமா குசுதுன்னு சொன்னாங்கல்ல. என்ன அஜத் சொன்னாங்கன்னு கேக்குறீங்களா? நாளைக்கு சொல்றேன் இன்ஷாஅல்லாஹ். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.